Cook with Navi's Mom channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி sausage patties. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். அவிச்ச சாசேஜஸ், ஒரு கப் மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், இப்போ நாங்கள் இது 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து பேட்டிஸ்க்கான மாவை ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். பாருங்க, பேட்டிஸ் மாவு ரெடி ஆயிருச்சு. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸ் மாவுலேருந்து ஒரு பீஸை எடுத்து ரோல் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த சொசேஜஸை இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவில் வச்சு மடித்து பாக்ஸ் ஷேப்பாக வெட்டிக்க போகிறேன். அப்புறமா ஒரு ஃபோக் வச்சு சைடை அழுத்திக்கலாம். ஒரு டிசைனாக கூட இருக்கும். பாருங்க, ரொம்ப ஈஸியாக இதை நாங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இது சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காக செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக். உங்களுக்கு பிடிச்சா சாசேஜ் கூட சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். நான் ஸ்லைஸ் சீஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணினது கூட எடுத்துக்கலாம். அதை உள்ளால வச்சு சுற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாட்டில் ஆயில் விட்டு அதில் பேட்டிஸ் எல்லாத்தையும் அடுக்கிக்கிறேன். இப்போ நான் அதை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக இந்த ஆயில் சூடாகி அதில் பொரிஞ்சு வர அந்த பேட்டிஸும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆயிலியாக இல்லாமலும் இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் இதை இப்படி செஞ்சுக்கிறோம். பேட்டிஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியே எடுத்துக்கலாம்.
பாருங்கள், எங்களோட sausage patties ரெடி ஆயிருச்சு. இதை டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்களுக்கான ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்ச இந்த பேட்டிஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். Bye for now.